லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்போ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துருவீங்களா? இவங்க என்ன கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். எங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இவங்கள உள்ள தள்ளுங்க பார்க்கலாம். வித்யா, உங்க அளவுக்கு நான் இறக்கம் இல்லாதவ இல்லம்மா, பதறாதீங்க. சொல்லுங்க சார், அரெஸ்ட் பண்ண முடியுமா உங்களால? அப்போ எங்களுக்கு ஒரு சட்டம், பணம் படைச்சவங்களுக்கு ஒரு சட்டம், அப்படிதானே? ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, அந்த மொத்த கிராமமும் ஏன் பேச்சு கேட்கும். என்ன மீறி அந்த ஊருக்குள்ள உங்களால எதுவும் செய்ய முடியாது. நீங்க பொய் சாட்சியை ரெடி பண்ண நினைச்சாலும் அதுவும் நடக்காது. நீங்க என் அப்பாவை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி சாட்சி இல்லைன்னு நிரூபணமானா அவரை அங்கேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா அதோட நான் சும்மா இருக்க மாட்டேன். பொய்யான வழக்கு போட்ட குற்றத்துக்காக உங்க மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். அது உண்மைன்னு ஆதாரத்தோட நான் நிரூபிப்பேன். என்ன பாக்குறீங்க? கண்டிப்பா செய்வேன். அப்படி நிரூபிச்சா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஐபிசி செக்ஷன் 212 படி 2 வருஷம் ஜெயிலு, 50,000 ரூபாய் அபராதம். அதுக்கப்புறம் உங்க பதவி அதோ கதிதான். என்னடா இவ படிக்காதவன்னு சொன்னாங்க, இப்ப செக்ஷன் எல்லாம் பேசுறான்னு யோசிக்கிறீங்களா? நாம யார் எதிர்த்து நிக்கிறோமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள நாமளே தயார்படுத்திக்கிட்டா தானே யுத்தத்துல ஜெயிக்க முடியும். ஒரு திருடன் கூட 4 தடவை கோர்ட்டு படி ஏறினா அதுக்குள்ள இருக்கிற சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுப்பான். நான் இந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் பல தடவை கோர்ட்டு படி ஏறி எனக்கான நியாயத்தை நானே போராடி வாங்கியிருக்கேன். அந்த அனுபவத்துல இத கூட தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? நீங்க குடும்பஸ்தன்னு கேள்விப்பட்ட பசங்களாம் ஸ்கூல் படிக்கிறாங்கல்ல, இந்த சம்பளத்து வேலையை வச்சுதானே உங்களுக்கு சமூகத்துல மரியாதை வாழ்க்கையெல்லாம். யாரோ ஒருத்தவங்களோட வஞ்சத்துக்காக உங்க வாழ்க்கைய அழிச்சுக்காதீங்க சார். அவங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப சின்ன ஆளுதான். ஆனா நான் குடுக்கிற குடைச்சல உங்களால தாங்கிக்கவே முடியாது. நாளைக்கே ஊரை கூட்டி ஸ்டேஷன் முன்னால ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். நீதி கிடைக்கணும்னு இத பெரிய பிரச்சனையா மாத்துவேன். கலெக்டர், அமைச்சர்னு அத்தனை பேரையும் இங்க வர வைப்பேன். இப்ப உங்களுக்கு என்னமா வேணும்? என் அப்பா வெளியே வரணும், இல்லனா நான் என்னெல்லாம் சொன்னேனோ அது எல்லாமே நடக்கும். என்ன இன்ஸ்பெக்டர், பயப்படுறீங்களா? இல்ல மேடம், உங்க ஹஸ்பண்டும் உங்க பையனும் அவர் தப்பு செய்யலன்னு உறுதியா சொல்றாங்க. அவர் தப்பு செஞ்சதுக்கான ஆதாரமும் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் எங்களுக்கே சிக்கலா வந்து முடிய நிறைய சான்ஸ் இருக்கு மேடம். சாரி மேடம். கான்ஸ்டபிள் சார், அவரை ரிலீஸ் பண்ணியா? ஓகே சார். யோ வாயா, யோ கூட்டு வாயா. யோ வா வா வா. அப்பா, அப்பா பாத்து வாங்கப்பா, வாங்க. மணிக்கோ பாத்து பாத்து. நான் உங்ககிட்ட பாடம் படிச்சவமா, உங்க பலம் பலவீனம் ரெண்டும் தெரிஞ்சவன். எந்த இடத்துல எப்படி அடிச்சா ஜெயிக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் பையனையும் அவரையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறல்ல நீ? நான் அவங்களை இங்க வர சொல்லல. இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் நான் மனசு மாற போறதும் இல்ல. முடிஞ்சா நீங்களே அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது.
சஞ்சய், டேய், என்னடா இப்படி பேசிட்டு போறா? பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போறான்னு? பாத்தீங்களா? சொல்லுடா, உனக்கு உன் அம்மாவை விட அவதான் முக்கியமா? இனி 2 பேரும் எனக்கு முக்கியம்னு சொல்லி நானே என்னை ஏமாத்திக்க விரும்பலமா. என் உயிரே போனாலும் நான் வித்யா விட்டு வரமாட்டேன். எனக்கு என் அம்மாவும் முக்கியம்தான். ஆனா வித்யாவை ஏத்துக்கிற அம்மா தான் எனக்கு வேணும். அவளை எதிரியா பார்க்குற அம்மா எனக்கு வேணாம். என்ன மன்னிச்சிருங்கம்மா. சஞ்சய், சஞ்சய், அண்ணா அண்ணா சஞ்சயோட முடிவு தான் ஏன் முடிவும். அப்பா அப்பா உங்களை எப்படி திரும்ப என் வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாக்குறேன். வலிக்குதுமா? ரொம்ப வலிக்குதாப்பா? பரவாயில்லம்மா. அந்த போலீஸ்காரங்க கையில கட்ட முளைக்க எப்படி அடிச்சிருக்கான் பாரு. அவட மாதிரி ஆளுங்களெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அப்பதான் திருந்துவானுங்க. அவனுக்கு நமக்கு என்ன முன்பகையாமா? அந்த வேதா சொல்லியிருக்கா, அதை இவன் செஞ்சிருக்கான். எப்பவுமே பணம் இருக்கிறவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கும். நீ மட்டும் விவரமா பேசலன்னா அந்த வேத என்ன இதையே காரணமா காட்டி என்ன நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாமா. இப்படிதாம்மா ஒவ்வொரு தடவையும் நான் செய்யாத தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்க பாக்குறா. அவ புத்தியே அப்படிதாம்மா. அம்மாடி, நீ அந்த குடும்பத்தை விட்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த வேதா நம்மளை எப்படி பழி வாங்குறா பாரு. நாம நிம்மதியாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. அப்படிதாம்மா, பொறுமையாயுமா. வித்யா, கொஞ்சம் இங்க வாயேன். அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரிம்மா. வித்யா, தோ வரேன். திரும்ப கூட முடியலையே. படுவாய் பசங்க என்ன அடி அடிச்சுட்டாங்க. வலிக்குதே அம்மா, உடம்பெல்லாம் இந்த வலி வலிக்குதே. அவனால நல்லா இருப்பாங்களா? படுவாவிங்க. வந்துட்டியாமா? ஏமா, நாமளம் அவளோட புருஷனையும் பிள்ளையும் இங்க வந்து தங்க சொன்னோம். அவங்களா வந்து தங்கினதுக்கு நாம என்னமா செய்ய முடியும்? அவனுங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. தினம் காலையில அவனுங்க மொத்தலாம் முழிக்கிற மாதிரி இருக்கு. பொழுதே விடிய மாட்டேங்குதுமா. விடியா மூஞ்சி பயிலுவ. இந்த சந்திரமோகம் கூட பரவாயில்லம்மா. உனக்கு தாலி கட்டினவன் இருக்கிறானே, அவன் ஆளும் மண்டையும். ஏமா, தலையில இவ்வளோ முடி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கா? என்ன அவன் என்ன தலை சீவு பூ வச்சுக்க போறான்? அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலமா.
பொறுமையா பொறுமையா செய்யுமா. நீ பேசுறதெல்லாம் பேசுவோம், பொறுமையா செய்யணுமா? செய்யறேன். அம்மாடி, இப்படி ஒருத்தனை கனவுல கூட நான் உனக்கு கட்டி வச்சிருக்க மாட்டேம்மா. எல்லாம் விதி. பொறுமையா செய்யுமா, பொறுமையா செய்யுமா. அவன் குடும்பத்துல எவனும் நல்லவன் இல்லம்மா. யாரையும் நம்ம நம்ப கூடாது. ஒரே அந்த வீட்டை நான் தான் கொளுத்துன்னு சொன்னப்ப அந்த பையன் மட்டும் எனக்கு ஆதரவா பேசுறாமா. நான் கூட அவனுக்குள்ள கொஞ்சம் நல்ல புத்தி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா காலையில தான் தெரியுது எல்லாம் நடிப்புன்னு. ஏம்மா, அவன் அம்மா பிளான் பண்ணி நம்ம நிம்மதியை கெடுக்கதான் அவனை இங்க அனுப்பி வச்சிருக்கா. பின்ன அவனுங்க இந்த வீட்டுல தங்கி இருக்கிறதால தானே எல்லா பிரச்சனையும் நமக்கு. இதே அவனுங்க வேற எங்கேயா தங்கி இருந்தா யாராவது கேட்க போறாங்களா என்ன? நமக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு அவனுங்க இங்க வந்து தங்கி இருக்கானுங்கம்மா. மடி வித்யா, நீ தப்பி தவறி கூட அவனுங்களுக்கு இறக்கப்பட்டுறாதம்மா. நீ ஒரு ஆள் போதுயா. மோசமான பயலுவ, மோசமான பயலுவ. நான் செய்யாத தப்புக்கு அடி வாங்கினதுக்கு பதிலா இப்பவே அந்த தப்ப செஞ்சா என்னன்னு தோணுதுமா. வலிக்குதுமா. பொறுமையா செய்யுமா. வித்யா, அப்போ இது யாரு? வணக்கம் மாமா. டேய், நீயா? நீ எப்பறாங்க? இல்ல மாமா, நீங்க ரொம்ப வலியில இருப்பீங்கன்னு நான் தான் உங்களுக்கு ஒத்தடம் கொடுக்க வந்தேன். நீங்க என்ன எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா. மாமாவா? ஏமா, எடுமா அந்த அருவாளை. மாமா, அருவாளா? என்ன வெட்டினீங்கன்னா உங்க பொண்ணு தான் வாழா வெட்டி ஆயிடுவா. அவசரப்படாதீங்க. ஏமா, எடுமா அந்த அருவாளை. அருவாளா? டேய், மாமா, சரி மாமா, சரி மாமா, சரி மாமா, தெரியும். மாமா, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஏய், இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள காலை வச்சு பாரு, உன் காலை வெட்டி போடுற. மாமாவா? மாமா ராஸ்கல், என்ன பண்ற பாத்தியா மாவன்? என்ன போலீஸ்ல அடி வாங்க வச்சது இல்லாம ஒத்தனை கொடுக்க ஒத்தனம். என் உயிரே போனாலும் நான் வித்யா விட்டு வரமாட்டேன். எனக்கு என் அம்மாவும் முக்கியம்தான். ஆனா வித்யாவை ஏத்துக்கிற அம்மா தான் எனக்கு வேணும். அவளை எதிரியா பார்க்குற அம்மா எனக்கு வேணாம். சஞ்சயோட முடிவு தான் ஏன் முடிவு. நான் அந்த குடிசையில வச்ச தீயால நீங்க இந்த ஊர்லயே தங்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. இத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன வீட்டை விட்டு துரத்துனீங்கல்ல, இனி உங்க குடும்பம் எப்படி சின்ன பின்னம் ஆக போகுதுன்னு பாருங்க. திரும்ப நீங்கெல்லாம் சேரவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரீத்தி, நீ என் கூடவே இருந்துரு, உன்னை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்ல வைக்கிறேன். பிரீத்தி, என்ன பிரீத்தி இது? இது இப்படி உட்காரு. வா. விஜய், விஜய், விஜய். அம்மா, என்னாச்சுமா? அம்மா, சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டிட்டு வாடா. பிரீத்திய பாம்பு கடிச்சிருச்சு. சீக்கிரம் போ விஜய். சரிம்மா. பிரீத்தி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இவ இப்படி இங்க வந்தா? மனசா, நீ உள்ள போய் ஒரு துணி எடுத்துட்டு வா போ. கொஞ்சம் பொறுத்துக்கோ பிரீத்தி, கொஞ்சம் கட்டு போட்ட விஷம் ஏறாது.
பயப்படாத, வைத்தியர் இப்ப வந்துருவாங்க. அம்மா என்னங்கம்மா? அம்மா, நான் கொடுத்த பச்சளை மருந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒன்றும் ஆகாது. பயப்படாதீங்கம்மா. சரி, சரியா? நல்லது. இப்ப நான் கிளம்புறேம்மா. தேங்க்ஸ். வாங்க. வரங்கய்யா. ரொம்ப வலிக்குதா பிரீத்தி? பரவாயில்ல ஆண்டி. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா அந்த பாம்பு என்ன கடிச்சிருக்கும்? அந்த பாம்பை அனுப்பி வச்சதே நான் தானே. நீ உன் உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திருக்க. ஆண்டி இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? நான் யூஎஸ் கிளம்புறேன் ஆண்டி. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையா என்ன நீங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டுருந்தாலும் கடைசியா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போலான் தான் உங்களை தேடி வந்தேன். நான் வந்த நேரம் உங்களை பாம்பு கடிக்க பார்த்திருக்கு. என் உயிர் போயிருந்தாலும் அது எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது ஆண்டி. உங்களை காப்பாத்தினதே எனக்கு சந்தோஷம்தான். நைட்டு மட்டும் தங்கி இருந்துட்டு காலையில நான் கிளம்பிடுறேன் ஆண்டி. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. நீ ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிடல பிரீத்தி. உனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை வேற ஒருத்திக்கு கிடைச்ச கோவத்துல நீ அப்படி பண்ணிருக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு விருப்பம் இருந்தா நீ என் கூடவே இருக்கலாம். எப்ப உனக்கு யுஎஸ்க்கு போகணும்னு தோணுதோ அப்ப போனா போதும். இல்ல ஆண்டி, அது எல்லாம் உன் விருப்பத்தை பொறுத்தது பிரீத்தி. நான் உன்னை கம்பல் பண்ணல. உங்க கூட இருக்கிறத விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? அது என் பாக்கியம் ஆண்டி. நான் இங்க உங்க கூடவே இருந்துடுறேன். ம். ஆண்டி, மறுபடியும் என்ன நம்பி நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இனிதான் இருக்கு ஆட்டமே. வித்யா, சண்டைக்கா போற? ஆமா பாட்டி. இருத்தா, நானும் வரேன். வாங்க. எப்படி இருக்க பாட்டி? உங்க அப்பா எங்கம்மா போயிட்டான்? கூலிக்கு விறகு வெட்ட போயிருக்காரு பாட்டி. ஆமா, உன் புருஷன் இங்கேயே சுத்திக்கிட்டு தெரியறானே, அவனுக்கு நீ என்னதான் முடிவு சொல்ல போற? ஊருக்குள்ள என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாளுங்க இந்த பொம்பளைங்க. யார் என்ன பேசினா எனக்கு என்ன பாட்டி? யாரடி விவரம் கட்டவளா இருக்கா? கோபத்துல ஏதோ ஒரு வார்த்தைய கூட பேசிவிட்டான். அதுக்குதான் மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னான்ல, அவனை மன்னிச்சிட வேண்டியதானே? ஆம்பளைங்க கெஞ்சும் போது நாம ஓரளவுக்கு தான் மிஞ்சணும். ரொம்ப மிஞ்சணும்னு வையே, அவ்வளவுதான், அவனுங்க மிஞ்ச போயிருவானுங்க. அவர் எப்படி போனா எனக்கு என்ன வந்துச்சு? இன்னும் எத்தனை நாளைக்குடி இப்படியே இருப்ப? அடியே, பொண்டாட்டி கூட இருக்கும் போதே சக்களத்தி தேடுற அவசர புத்திடி ஆம்பளை புத்தி. அப்படி இருக்கும்போது உன் புருஷனை நீ வேண்டான்னு சொல்லியும் உனக்காண்டி அவன் கூடவே இருக்கான்ல, அவனை ஒதுக்கி வைக்காத. அப்புறம் விவகாரம் ஆயிரும். அதெல்லாம் எதுவும் நடக்காது பாட்டி. இந்த விஷயத்துல ஆம்பளைங்களை முழுசா யாரையும் நம்ப கூடாது. சொன்னா கேளு. அவனை பத்தி பேசாதீங்க பாட்டி, விடுங்க. ஆளு வேற வாட்ட சாட்டமா சினிமா நடிகர் மாதிரி இருக்கிறான். அவன் சும்மா இருந்தாலும் எவ்வளவு வளைச்சு போட பாப்பாளுங்கடி. நீ இவ்வளவு அசம்பந்தமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே போனா போட்டும், நான் நிம்மதியா இருப்பேன்.
வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு உசுர வாங்குறான் இம்ச. உனக்கு ஒரு சக்காலத்தி வந்து நிக்க போற, அப்ப நீ குய்யோ முய்யோன்னு கத்த போற, அப்ப நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், நீ வா. ஹாய், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்பா அங்க பாருங்க. எங்க தங்க போறீங்கன்னு சொன்னா எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணி கொடுப்போம்ல.